எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? ஓ, யார் இந்த கடவுள்? லுக், I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். மனிதம் மறந்த வேடிக்கை மனிதர்களை நினைக்கும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட், அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கும். அவர் பேர் வந்து ஆர்பி. அவர் சொன்ன கதை தான். ஈரோடு மகாராஜா ஆயில் மில், ஈரோட்டுக்கு பயங்கர ஃபேமஸ். அவர் முதலாளி வந்து நல்லதுக்கு கலந்துக்கிறாரோ இல்லையோ, துக்கத்தில் போய் ஆளாக போய் நின்றுவாராமா. அது வந்து அவர் ஒரு ரிலேஷனாக இருக்கட்டும், இல்லை அவரோட ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், ஆளாக போய் நிற்பாராமா. முடியாதவங்களுக்கு பண உதவியிலேருந்து எத்தனை உதவியும் பண்ணிக்கிட்டு அங்கே வந்து நிற்பாராமா. அப்படியாப்பட்ட காலகட்டங்களெல்லாம் போய் இப்போ எப்படி இருக்குன்னா, துக்க வீட்டுகளில் வந்து ஆட்கள் வரதே பெரிய விஷயமாகி போச்சு. அதையும் தாண்டி வந்தாலும் விசிட்டிங் ஹவர்ஸ்க்கு வந்துட்டு போகிற மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. ஓகே, அது ஒரு செகண்ட் சர்க்கிளாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட் சர்க்கிள்காரங்க, ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்காரங்களும் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தா என்னதாடா போயிட்டு இருக்கோம் நாமன்ற மாதிரி இருக்குது. நிறையா பேரெல்லாம் வந்து பண்டிகை காரணம் காட்டி இன்றைக்கி நாங்கள் பண்டிகை கொண்டாடிட்டு நாளைக்கு வந்து நாங்கள் அழுதுக்குறோம், நாளைக்கு வந்து நாங்கள் துக்கத்தில் கலந்துக்கிறோன்றதெல்லாம் சொல்கிறத கேட்டோம்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஐயோ சாமி, எங்கே நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு, எதை நகர்ந்து போயிட்டுருக்கு? இப்படியே போயிட்டு இருந்தால் மனிதமும் மனிதாபிமானமும் தொலைச்ச மனிதன் மிருகமாகத்தானே மாறுவான். அப்போது நான் தெரியாமல் கேட்குறேன், இந்த பண்டிகை ஒரு பெண் மாதவிடை ஆனால் கூட அடுத்த வாரம் தள்ளி வச்சு கும்பிடக்கூடிய ஒரு பண்டிகையை எல்லாம் காரணம் காட்டி அந்த துக்கத்தில் நான் கலந்துக்க முடியவில்லை என்று காரணத்தை தேடினால் நம்ம மனிதாபிமானத்தோடு இருக்கமான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் உங்கள் மனிதாபிமானத்தை தேடுங்க, உங்கள் மனிதத்தை விட்டு கொடுத்துடாதீங்க. போய் எந்த ஒரு சந்தோஷ வீட்டை உங்களால் பகிர்ந்துக்க முடியலனாலும் தப்பு கிடையாது, துக்க வீட்டில் போய் நில்லுங்க. உங்கள் பழப்பை கெடுக்க மாட்டேன், பொழைச்சி போங்க.